சாந்தி 16/7/2018 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஏதேனும் விக்கர்மங்களை செய்துவிட்டு ஒருபோதும் மறைக்கக்கூடாது. மறைத்துவிட்டு சபையில் அமரக்கூடிய ஆத்மாக்கள் அதிகமாக வருந்த வேண்டியிருக்கும். ஆகையால் விகாரங்களுக்கு வசப்பட்டு கடுமையான தவறுகள் ஒருபோதும் ஏற்படாதவாறு எச்சரிக்கையுடன் இருங்கள். கேள்வி: எத்தகைய ஓர் இலட்சியத்தை எதிரில் வைத்துக்கொண்டு முயற்சியில் சதா முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும்? பதில்: நாம் நல்ல குழந்தைகளாக ஆகி தாய் தந்தையின் சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்ற லட்சியம் இருக்கின்றது. பதில்: நாம் நல்ல குழந்தைகளாக ஆகி தாய் தந்தையரின் சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்ற லட்சியம் இருக்கின்றது. ஒவ்வொரு அடியிலும் தாய் தந்தையை பின்பற்ற வேண்டும். குலத்தில் பெயர் கெடும்படியான நடத்தைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நல்ல நல்ல குழந்தைகள் தன்னை யாத்ரீகன் என்று நினைத்து கொண்டு யாத்திரையில் சதா ஆர்வத்துடன் இருப்பார்கள். யாத்ரிகள் ஒரு பொழுதும் யாத்திரை செல்லக்கூடிய நேரத்தில் அசுத்தமாக ஆக மாட்டார்கள். ஒருவேளை யாராவது விகாரத்திற்கு வசமானார்கள் என்றால் பிறகு முற்றிலும் கீழே விழுந்து விடுவார்கள். பிறகு கடைசியில் அதிக வேதனைப்படுவார்கள். பாடல்: குழந்தை பருவ நாட்களை மறந்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. பாபா அனைவருக்கும் கூறுகின்றார், குறிப்பாக பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் பொய் பேசக்கூடாது. ஆண்களை விட மாதர்களின் மீது பாபாவிற்கு அதிகமான கருணை இருக்கின்றது. ஏனெனில் மாதர்கள் அதிகமாக துக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு குழந்தையின் நடத்தையும் சிவபாபா நன்றாக அறிந்திருக்கின்றார். ஆனால் ஒவ்வொருவரிடத்திலும் எந்த அளவிற்கு கேட்டுக்கொண்டே இருக்க முடியும்? ஒவ்வொருவரை பற்றியும் பாபாவிற்கு நன்றாகவே தெரியும். ஆனால் ஒவ்வொருவரிடத்திலும் எந்த அளவிற்கு கேட்டுக்கொண்டே இருக்க முடியும்? அசுத்தமான பிறகு மறைத்தால் மிக மிக அதிகமான விளைவுகளை அனுபவிக்க வேண்டி வரும். சத்தியமான தந்தையிடத்தில் சத்தியமாக இருக்க வேண்டும். சத்தியமான உள்ளத்தை பார்த்து தந்தை மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். புத்தியின் பூட்டை திறந்து விடுவார். உண்மையான உள்ளம் இல்லையெனில் பூட்டை திறக்க மாட்டார். பிறகு வாடிக்கொண்டே இருப்பார்கள். விக்னங்கள் வந்து கொண்டே இருக்கும். பாபா சொல்கிறார், ஏதாவது விகாரம், தேக அபிமானம் அல்லது பேராசை போன்றவைகள் இருந்ததென்றால் சேவை என்பது செய்யவே முடியாது. பிறகு தோல்வடைந்து வருவீர்கள். நல்ல பிரம்ம குமாரியாக இருந்தால் கண்டிப்பாக சென்டரை நன்றாக நடத்துவார்கள். நன்றாக சேவை செய்யக்கூடியவர்கள் மகாராஜா மகாராணியாக ஆகின்றனர். குறைந்த சேவை செய்பவர்கள் மகாராஜா மகாராணியிடத்தில் வேலைக்காரர்களாக ஆவார்கள். லக்ஷ்மி நாராயணனிடத்தில் வேலைக்காரர்கள் அதிகமாக இருப்பார்கள் அல்லவா? பாபாவிடத்தில் அதிகமானவர்கள் வருகின்றனர். அவர்கள் பேச்சின் மூலமாகவே இவர்கள் பத்தித்தமானவர்கள் என்பதை பாபா நன்றாக அறிந்து கொள்வார். தந்தையிடமிருந்து வைகுண்டத்திற்கான ஆட்சியை அடைய வேண்டுமெனில் மறந்தும் கூட தன்னை இவ்வாறு கீழே விழ வைக்கக்கூடாது. ஈஸ்வரிய பாடசாலையில் வந்து முரளி கேட்டால் புது புது விஷயங்களை கேட்பீர்கள். புது புது விஷயங்கள் கிடைக்கும். எல்லையற்ற தந்தை நம்மை சொர்க்கம், அதாவது தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறார் என்றால் உடனே தூய்மையாக வேண்டுமல்லவா? தூங்கி வழிந்து கொண்டும் விஷத்தை அருந்து கொண்டும் இருந்தால் தாரணை ஏற்படாது. தூங்கி வழிந்து கொண்டும் விஷத்தை அருந்து கொண்டும் இருந்தால் தாரணை என்பது ஏற்படாது. இந்த ஞான மார்க்கத்தில் அனைவரிடத்திலும் மிகவும்
இனிமையானவர்களாக இருக்க வேண்டும். உப்பு தண்ணீராக ஆகக்கூடாது. விகார சம்பந்தம் மற்றும் தெய்வீக சம்பந்தங்களிலிருந்தும் இரண்டிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். லௌகீகம் மற்றும் அலௌகிக்கம் இவை இரண்டிலும் அன்பாகவும் விலகியும் இருக்க வேண்டும். இரண்டு பக்கமும் அன்பானவர்களாக ஆக வேண்டும். தந்தையும் தனது நல்ல குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். தந்தையும் கூட அவருடைய நல்ல நல்ல குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இப்பொழுது நாம் யாத்திரையில் இருக்கின்றோம். ஆகையால் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தைக்கு சமமாக அகங்காரமற்றவர்களாக ஆக வேண்டும். நாம் பாபாவிடத்தில் செல்ல வேண்டும். ஆகையால் அனைத்தின் மீதும் இருக்கக்கூடிய பற்றுதலை நீக்கிவிட வேண்டும். தனக்குத்தானே பேசிக்கொண்டு முகமலர்ச்சியுடன் இருக்க வேண்டும். வரதானம், துக்கத்தின் சக்கரங்களிலிருந்து சதா விடுபட்டு மற்றும் அனைவரையும் விடுவிக்கக்கூடிய சுய தரிசன சக்கரதாரி ஆகுங்கள். துக்கத்தினுடைய சக்கரத்திலிருந்து விடுபட்டு அனைவரையும் விடுவிக்கக்கூடிய சுய தரிசன சக்கரதாரி ஆகுங்கள். தானும் விடுபட்டு மற்ற அனைவரையும் விடுவிக்கக்கூடிய சுய தரிசன சக்கரதாரி ஆகுங்கள். விளக்கம். இன்று கண், வாய் அல்லது பார்வை ஏமாற்றிவிட்டது என்று குழந்தைகள் கர்ம இந்திரியங்களுக்கு வசமாகி கூறுகிறார்கள். ஏமாற்றம் அடைதல் என்றால் துக்கத்தை அனுபவித்தலாகும். உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் விரும்பவில்லை, ஆனால் குழப்பத்தில் வந்துவிட்டோம் என்று கூறுகிறார்கள். உலகினர் நாங்கள் விரும்பவில்லை, ஆனால் குழப்பத்தில் வந்துவிட்டோம் என்று கூறுகிறார்கள். சுய தரிசன சக்கரதாரி குழந்தைகள் எந்த ஒரு ஏமாற்றத்தின் சக்கரத்திலும் வரவே முடியாது. அவர்கள் துக்கத்தின் சக்கரங்களிலிருந்து விடுபட்டு மற்றும் அனைவரையும் விடுவிக்கக்கூடியவர்களாக ஆகி அதிகாரியாகவும் அனைத்து கர்மேந்திரங்களாலும் காரியங்களை செய்யக்கூடியவர் ஆவார். ஆக உலகிய ஆத்மாக்கள் வேற, ஞானி ஆத்மாக்கள் வேற, சுய தரிசன சக்கரதாரி ஆத்மாக்கள் வேறு. ஸ்லோகன். அழிவற்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய உயர்ந்த பெருமை மற்றும் மரியாதையில் இருந்தால் ஒருபோதும் தொந்தரவு ஏற்படாது. அழிவற்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய உயர்ந்த பெருமை மற்றும் மரியாதையில் இருந்தால் ஒருபோதும் தொந்தரவு ஏற்படாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.